அண்மை செய்தி கோவையில் 13 வீடுகளின் பூட்டை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்ட கும்பல் குறித்த அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கொள்ளையில் ஈடுபட்டதாக 3 பேரை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த காவல்துறையினர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரங்கள். வணக்கம். அதாவது கோவை கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட் பகுதியில அடுக்குமாடி குடியிருப்பில் அடுத்தடுத்த 13 வீடுகளில் நேற்று மதியம் கொள்ளை சம்பவமானது நடைபெற்றது. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக புளியமுத்தூர் பகுதியில் பதுங்கி இருந்த 3 பேரை காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்ய முற்பட்ட போது காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதாக 3 பேரை சுட்டு பிடித்து கைது செய்திருக்கிறார்கள். அந்த 3 பேரும் தான் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. காவல்துறையினர் தற்போது அதை உறுதிப்படுத்தியுள்ள நிலையில அந்த 3 பேரிடம் தடயவியல் சோதனை நிபுணர்கள் உதவியுடன் அவர்களது கைரேகையை சேகரித்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் ஏற்கனவே நடைபெற்ற பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் இந்த 3 பேரும் தொடர்பு இருக்கிறதா என்ற அடிப்படையில் தான் காவல்துறையினர் அவர்களது கைரேகையை சேகரித்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதே நிலையில அந்த குறிப்பிட்ட புளியமுத்தூர் அடுத்த கோட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை கடந்த ஓராண்டிற்கு முன்பு இவர்கள் வாடகைக்கு எடுத்திருப்பதும் இவர்களுடன் மொத்தமாக 13 பேர் தங்கியிருந்ததாகவும் தெரிய வருகிறது. இதைத் தொடர்ந்து அவர்களுடன் இருந்த மேலும் சிலரை பிடித்து காவல்துறையினர் தற்போது விசாரணையை நடத்தி வருகிறார்கள். அதே வேளையில இந்த சம்பவம் நடைபெற்ற கவுண்டம்பாளையம் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் புதிய ஆட்கள் பலரும் உள்ளே வருவதாகவும் பல்வேறு வேலைகளுக்காக அவர்கள் உள்ளே வருகிறார்கள். எதற்காக வருகிறார்கள் என்பது தெரியவில்லை. வரக்கூடிய ஒவ்வொருவரையும் தாங்கள் விசாரிக்கும் நேரத்தில் வேறு சிலர் வந்து வாகனத்தில் நிறுத்தும்போது அவர்களை விசாரிக்க முடியவில்லை. அவர்களாக உள்ளே செல்கிறார்கள். யார் என்ன என்பது தெரியவில்லை என அந்த கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட் காவலாளிகள் தெரிவிக்கிறார்கள். அதே வேளையில இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த நபர்கள் இதற்கு முன்பாக அந்த பகுதிக்கு வந்தார்களா என்பது தொடர்பாக காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 3 பேரும் பாத்திர வியாபாரம் செய்து வருகிறார்கள் என்பது தெரிய வந்தது. ஏற்கனவே நடைபெற்ற பல்வேறு சம்பவங்கள்ல புளியமுத்தூர் பகுதிகள் மற்றும் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இரும்பு சாமான்கள் திருட்டு சம்பவம் அவ்வப்போது நடைபெற்றதாகவும் அந்த சம்பவத்தில் இவர்கள் தான் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் காவல்துறையினர் தங்களது விசாரணையை துவங்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களது ஆயுதமே கடப்பாறை, உளி மற்றும் ஆக்வா பிளேட் உள்ளிட்டவற்றை மட்டுமே பயன்படுத்தி இவர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வருவது தெரிய வந்திருக்கிறது. அதே வேளையில இவர்கள் அந்த ஆக்வா பிளேட், உளி, கடப்பாறை போன்றவற்றை வைத்து ஏற்கனவே பூட்டப்பட்ட வீடுகளின் தாழ்பாலை அறுத்து அவர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவதும், கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட பிறகு அந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் போன்றே சாதாரணமாக அவர்கள் வெளியே வந்து வேறு வாகனங்களில் ஏறி செல்வதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பிறகும் அவர்கள் ஆட்டோவில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிக்கு சென்றதும் ஆட்டோ மூலமாகவே அவர்கள் வெளியே வந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது.